ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சேனல் வச்சுருக்கவங்களா இருந்தால் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அது ஹைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, டிவிகே ஃபேன்ஸ்க்கு, இல்லை டிஎம்கே ஹேட்டர்ஸ்க்கு, இல்லை பொலிட்டிக்கல் என்ன நடக்குது, அந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா அப்டேட்ஸ் தெரியணும் அப்படிங்கிறவங்களுக்கு வீடியோஸ் போய் ரீச் ஆகும். ஸோ ஷார்ட்ஸுக்கு நிறைய சப்போர்ட் வருது. ஸோ நான் ஷார்ட்ஸும் போடுறேன், வீடியோஸும் போடுறேன். ஸோ ஷார்ட்ஸுக்கு நிறைய சப்போர்ட் வருது. அப்படியே கொஞ்சம் வீடியோஸும் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரியும். ஏன்னா ஷார்ட்ஸில் ரொம்ப நேரம் பேச முடியாது இல்லைங்களா? ஸோ ஒரு 3 மினிட்ஸ் தான். அதுலேயும் நான் அது ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே கட் பண்ணிடணும் அந்த ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ ஷார்ட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸும் பிடிக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுக்கான சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் டிவிகே ஃபேன்ஸா இல்லை அவங்க டிஎம்கே ஹேட்டர்ஸான்னு தெரியல. இது வரைக்கும் டிஎம்கே ஃபேன்ஸ் தான் நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இல்லைனா ஒரு லைக் கூட போட மாட்டாங்க. இப்போ தான் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. கமெண்ட்ஸும் பாசிட்டிவாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் அவங்க பெரியவங்களா சின்னவங்கன்னு எனக்கு தெரியல, விஜயான்னு நினைக்கிற பேர், நான் ஃபுல் நேம் சொல்லலை. ஸோ அவங்க கமெண்ட்லாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அப்படின்னும் போது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸும் வெல்கம் அப்படின்னு சொல்கிறதுல நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இப்போ ரீசெண்ட் 2 டேஸில் ஆட் ஆகிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு 20 மெம்பர்ஸ் புதுசாக ஆட் ஆகிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ உங்களுக்கு ஓகேனா நான் சப்ஸ்கிரைபர் பேர் சொல்கிறேன். ஏன்னா நான் ஜென்ரலாக பிக் பாஸ் ரிவ்யூவும் பண்ணுறதுனால நான் புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆனால் அவங்களுக்கான நேமும் சொல்லி அவங்களுக்கான அந்த ரெக்கக்னேஷனும் கொடுப்பேன். பட் ஆனால் இது பொலிட்டிக்கல் வீடியோ அப்படிங்கிறதுனால உங்களோட கன்சர்னில் உங்களுக்கு ஓகேனா நான் நேம் சொல்கிறேன். இல்லை ஜஸ்ட் தேங்க்ஸ் டு ஆல் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இந்த வீடியோவில் என்னப்பா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டெய்லி புதுசு அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் ஏதோ ஒன்று டிவிகே கவர்மெண்ட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதில் கான்ஃப்ளிக்ட்டும் இருக்குது, கான்ட்ரவர்சியும் இருக்குது, புதுசும் இருக்குது, இல்லை பழசு புதுசாக மாறின ரெனோவேஷன் விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அதை பற்றின அப்டேட்ஸை நம்ம பேச போகிறோம். அதில் ரீசெண்டாக என்னப்பா அப்படி சுட சுட இருக்குது அப்படின்னு கேட்டால், டெய்லியுமே சுட தான் சாப்பாடு அப்படிங்கிற வகையில் டெய்லி ஏதோ ஒரு விஷயம். அதில் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடியது நம்மளுக்கு அண்ணாமலை சார் கட்சி அதாவது ஒரு இயக்கமாக ஆரம்பிக்க போகிறாருன்றதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அது கூடவே இப்போ நம்மளோட லதா மேடம், ரஜினிகாந்த் சார் அவங்களோட ஒய்ஃபு, அவங்களும் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, மக்கள் மேடை இயக்கம் அப்படின்னும்போது அதுவுமே ஃப்யூச்சரில் கட்சியாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் போகுது. அது என்னப்பா அண்ணாமலை சார், லதா மேம் 2 பேருமான ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் அது கட்சியாக பின்னாடி மாறாது அப்படிங்கிறது கேட்டால், இல்லை அது இயக்கம் தான் அப்படின்னு. அண்ணாமலை சார் தான் ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கிறதுனால, பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால ஆப்வியஸாக அது கட்சியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அங்கே ஒரு ஃபேன் பேஸ் போகுது. பட் ஆனால் லதா மேடம் சொல்ல